Students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இருக்க lesson 7 time அப்படிங்கற லெசனோட workbook answers தான் பார்க்க போறோம். Write the time shown in the clock. So clockல காட்டி இருக்க டைம் வந்து நம்ம எழுதணும். So first பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்திருக்காங்க 11:25. So 11:25 தான் அதோட hours. 11:25 hours. So next பாருங்க இதுல so சின்ன முள் வந்து hours குறிக்கும். So பெரிய முள் வந்து minutes குறிக்கும். So 2 இது வந்து 5 10 நம்ம பிரிப்போம். So 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60. So இந்த மாதிரி தான் நம்ம மினிட்ஸை வந்து சொல்லுவோம். ஸோ இந்த சின்ன முள் இருக்கு இல்லையா, சின்ன நீடில், இது வந்து ஹார்ஸை சொல்லுவோம். ஸோ ஹார்ஸ் வந்து 1 2 3 4 5 தான் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சின்ன முள் எங்கே இருக்குது 2. ஸோ அப்போ ஹார்ஸில் வந்து 2. ஸோ மினிட்ஸில் எந்த இடத்துல இருக்குது 15. ஸோ அப்போ 2:15 ஹார்ஸ் தான் இதோடைய டைம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இங்கே எங்கே இருக்குது 9, சின்ன முள் எங்கே இருக்குது 9 கிட்ட இருக்குது. அப்போது 9 ஹார்ஸ். ஸோ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிட்ட இருக்குது. 9 ஹார்ஸ் 10 minutes. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சின்ன முள் எங்கே இருக்குது 6, இன்னும் 7க்கு போகல, 6 கிட்டே தான் இருக்குது. அப்போது 6. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிட்ஸ் என்ன 35. 7 வந்து 35. ஸோ ஆன்சர் இஸ் 6:35. ஸோ அதே மாதிரியே பாருங்கள், சின்ன முள் எங்கே இருக்குது 9 கிட்ட இருக்குது. ஸோ அதே பெரிய நீடில் எங்கே இருக்குது 11 கிட்ட இருக்குது. அப்போ 11னா என்னது 11 5s are 55. ஸோ 5 டேபிளில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன முள் வந்து 3 கிட்ட இருக்குது. ஸோ ஹார் வந்து 3. ஸோ சின்ன முள் வந்து எங்கே பெரிய முள் எங்கே இருக்குது மினிட்ஸ் முள் அது வந்து 1 கிட்ட இருக்குது. 1 5s are 1. ஸோ அப்போ 3 5s are ஆன்சர். நெக்ஸ்ட் ட்ரா த மினிட் ஹேண்ட் ஆன் த கிளாக் அக்கார்டிங் டு த டைம் கிவன். ஸோ இப்போ டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மினிட்ஸுக்கு யூஸ் பண்ண பற்றியா அந்த ஹேண்டை மட்டும் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து 1 ஹார்ஸுக்கான நீடில் வந்து அவங்க ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளை வந்து மினிட்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்கோம். மினிட்ஸ் நம்ம என்னது இங்கே 30. 30னா நம்ம 6 5s are 30. ஸோ அப்போ 6க்கு நம்ம இழுத்து விடணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 12 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நமக்கு மினிட்ஸ் மட்டும் தான் 40 minutes. 40னா 5 8s are 40. அப்போ 8 கிட்ட நம்ம போடணும். ஸோ அகெயின் இங்கே வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டேபிளில் 15 எப்போ வரும் 3 5s are 15. அப்போ 3 கிட்ட இந்த நீடில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 5s are 25. 5 கிட்ட நீடில் போடுங்க. நெக்ஸ்ட்டு 10. ஸோ 5 2s are 10. ஸோ அப்போ 2 கிட்ட நீடில் போடணும். ஸோ 55. 5 11s are 55. ஸோ 11க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரா த ஹேண்ட்ஸ் ஆன் த கிளாக் ஃபார் த டைம் கிவன். ஸோ டைம் கிவனுக்கு வந்து ஹேண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளாக் வரையணும். ஸோ இந்த குட்டி கிளாக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த குட்டி கிளாக் வந்து ஹார்ஸை குறிக்குது. ஸோ இந்த பெரிய முள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பெரிய முள் வந்து மினிட்ஸை குறிக்குது. ஸோ இந்த ரெட் கலரில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஹார்ஸ். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹார்ஸ் போடலாம். ஸோ 11 ஹார்ஸ். ஸோ 11 ஹார்ஸ்ன்னும் போது 11 ஹார்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஹார்ஸ். ஸோ 9 கிட்ட நம்ம எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹார். ஸோ 1 கிட்ட நம்ம ரெட் ஸ்மால் நீடில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6 கிட்ட ஸ்மால். ஸோ இப்போ இங்கே 8 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 கிட்ட ஸ்மால் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் 10 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கிட்ட போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நீடில் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க 15 minutes. 15 minutesனால் நம்ம 5 டேபிள் எடுப்போம். ஸோ 5 3s are 15. 3 கிட்ட எடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 30னா நமக்கு 5 6s are 30. ஸோ நெக்ஸ்ட்டு 20 கொடுத்துருங்க. 5 4s are 20. ஸோ 4 கிட்ட எழுத்து விடுங்க. நெக்ஸ்ட் 45 minutes கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து 4 8s are 8 5s are 45. ஸோ நெக்ஸ்ட்டு 40 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் சேஞ்சஸ் இங்கே 45 minutes கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் 45 9 5s are 45. 9 கிட்ட எழுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 8 hours. ஸோ ஸ்மால் வந்து 40 minutes. ஸோ 40 minutesனால் 8 கிட்ட வரும். ஸோ 8 கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 25. 25னா 5. ஸோ 5 5s are 25. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கலர் த டைம் ஷோன் இன் த கிளாக். ஸோ கிளாக்கில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கலர் பண்ணணும். ஸோ ஸ்மால் நீடில் வந்து 4 கிட்ட இருக்குது. பிக் நீடில் வந்து 2 இருக்குது. அப்போ 4 10 minutes. ஸோ அப்போ ஆன்சர் இதுதான். இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
Next, our school lunch time starts. நம்ம ஸ்கூல் லன்ச் டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 1 o'clock. ஸோ ஆப்ஷன் பி, செகண்ட் clock தான் கரெக்ட். ஸோ the time the clock below shows after an hour will be. ஸோ இங்கே 4 o'clock இருக்குது. ஆஃப்டர் 1 hour என்னவா இருக்கும்? 5 o'clock. ஸோ வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடென்டிஃபை த ஆஸ் ஃபார்னூன் ஆஃப்டர்நூன். ஸோ ஃபார்னூன் எது? ஆஃப்டர்நூன். ஃபார்னூன்னா காலையில், ஆஃப்டர்நூன்னா ஏஎன்னா ஆஃப்டர்நூன், மதியானத்துக்கு மேலே. ஸோ மலர் வேக்கப் அட் 7 o'clock in the morning. ஸோ அப்போ அது ஏஎன். ஸோ நெக்ஸ்ட்டு ராதா ஏட் லன்ச் அட் 1 o'clock afternoon. ஸோ தட் இஸ் ஏஎன். மார்னிங் அப்படின்னா எஃப்என், ஆஃப்டர்நூன்னா ஏஎன். ஸோ அட் 9 o'clock in the morning மதர் வென்ட் டு பை வெஜிடபிள்ஸ். ஸோ ஃபார்னூன். ஸோ மார்னிங் அப்படின்னும் போது அது ஃபார்னூன், எஃப்என். ஸோ நெக்ஸ்ட் டிக் த அப்ராப்ரியேட் ஆக்டிவிட்டி. வாட் வில் யூ டூ at school at 1 o'clock in the afternoon. So 1 o'clock afternoon என்ன பண்ணுவோம்? Eat lunch. What will you do at 5:30 in the afternoon at home? So 5:30 afternoon என்ன பண்ணுவீங்க? ஹோமில் ப்ளே பண்ணுவீங்க, ஸோ விளையாடுவீங்க. Next, what will you do at 6:30 in the morning? So morning 6:30க்கு brush your teeth. So next, choose the correct answer கொடுத்துங்க. குமார் wake up at 6 o'clock in the morning. It is forenoon. Malar leaves for home from school at 5:10 in the evening. So what time the day it is? So ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு 5:10 ஈவினிங் வந்துடும். அப்போ அது என்னது? ஆஃப்டர்நூன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். கலா மதர் went her to school to meet the teachers at 12 in the afternoon. So what time of the day it is? ஸோ ஸ்மால் சேஞ்சஸ் என்னென்னா அட் ஆஃப்டர்நூன்ஸ் கரெக்டாக ஷார்ப்பாக 12 o'clock வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ அது வந்து நூன். ஸோ மாற்றி எழுதிக்கோங்க. இட்ஸ் நாட் ஆஃப்டர்நூன், இட்ஸ் நூன். நைட் 12 o'clock இஸ் மிட் நைட். ஸோ டேபிளேட் த கிவன் ஆக்டிவிட்டீஸ் அக்கார்டிங் டு த டைம் தே டேக் பிளேஸ். ஸோ ஃபார்னூன் எது? ஆஃப்டர்நூன் எதுன்னு. ஸோ ஃபார்னூன் என்னென்னா சில்ட்ரன்ஸ் கோயிங் டு ஸ்கூல். ஸோ ரோஸ்டர் crowing and farmers going to field. Sunrise, eating breakfast at the school. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்னூனில் நடக்குது. ஆஃப்டர்நூனில் ரிட்டர்னிங் ஆஃப் பேர்ட்ஸ் டு த நெஸ்ட், சில்ட்ரன்ஸ் பிளேயிங் இன் த பார்க், விசிட் டு த எக்ஸிபிஷன் இன் த ஈவினிங், ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் த மூன், சில்ட்ரன்ஸ் டூயிங் ஹோம்ஒர்க் இன் த ஈவினிங். ஸோ இது எல்லாமே என்னது? ஆஃப்டர்நூனில் நடந்தது. ஸோ செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 22, 40. ஸோ இந்த ஹார்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 22 வந்து எதுக்கு வரும்? ஸோ 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 22. ஸோ அப்போது ஸோ 22ன்னும் போது நமக்கு 12ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ 22 minus 12 it is 10. ஸோ 10, 40. ஸோ 10, 40 இருக்கிறது இதுதான். ஸோ இந்த பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாக் தான் அதோடைய ஆன்சர். ஸோ டிக் கிளாக் தட் ஷோஸ் 13, 10. ஸோ 13, 10 வந்து 12 minus 13. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 1, 10 வந்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ 1, 10 எங்கே இருக்குது? இது ஃபர்ஸ்ட் பாக்ஸில் தான் 1, 10 காட்டியிருக்கு. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த 24 ஹார்ஸ் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 minus 16. ஸோ 16 minus 12 நமக்கு என்ன வரும்? ஸோ 4. அப்போ 434, 5 தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 435 இஸ் த லாஸ்ட் கிளாக். கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 14, 20. ஸோ 14 minus 12. ஸோ 12 o'clock நம்ம பண்ணால் நமக்கு 2. ஸோ அப்போ 2:20. ஸோ 2 o'clock. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் தட் ஷோஸ் டைம் 13, 10. ஸோ 13னா 12, 13 minus 12. ஸோ 1. ஸோ 1:10 வந்து எது காட்டுதுன்னா த தேர்ட் கிளாக். ஸோ 1:10. ஸோ லுக் அட் த கிளாக் அண்ட் ரைட் த டைம். ஸோ கிளாக் பார்த்து டைம் எழுத சொல்கிறாங்க. ஸோ 12 hours கிளாக் டைம். ஸோ 12 hours கிளாக் டைம்லேயும் எழுதணும், 24 hours கிளாக் டைமும் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1:10. ஸோ 1:10. ஸோ ஃபார்னூனில் எதுவுமே மாறாது. ஸோ அகெயின் 1:10 தான் வரும். ஸோ இப்போ ஆஃப்டர்நூனில் தான் வந்து நமக்கு மாறும். ஸோ 12 இப்போ பார்த்தீங்கன்னா 7:20. ஸோ இது ஆஃப்டர்நூன், அதாவது ஆஃப்டர்நூனில் பார்த்தோம்னா நமக்கு 19:20. ஸோ இதே மாதிரியே ஃபார்னூனில் 11:45. ஸோ அதே 24 hours கிளாக்கில் 23:45 hours. ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் கிரியேட் கொடுத்துருக்காங்க.
Circle the activity of your own choice, total time taken to them. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன பண்ண பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செஸ் விளையாட பிடிக்குன்னா செஸ்ஸு, ஸோ நெக்ஸ்ட்டு கீபோர்ட், நெக்ஸ்ட்டு ரீடிங் புக்ஸ், உங்கள் எந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது. ஸோ அதுக்கான டைமிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் அதெல்லாம் எவ்வளோ டைம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்கன்றதை ஆட் பண்ணி போடணும். ஸோ இப்போ நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 6 hours வருது. ஸோ உங்களுடைய ஃபேவரட் திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹார் வரும்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் த டைம் இன்டர்வல், ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ப்ளே. ஸோ எவ்வளோ நேரம் விளையாடுறதுக்கு எடுத்திருக்கு. ஸோ 3 மணிக்கு இந்த பாய் விளையாட போயிருக்காங்க. ஸோ 4 மணிக்கு வந்திருக்காங்க. ஸோ 3 to 4 எத்தனை ஹார்ஸ்? 1 hour. ஸோ இவங்க வந்து 7 o'clock வந்து போயிருக்காங்க. ஸோ ரிட்டன் வந்து 9 o'clock வந்திருக்காங்க. அப்போ 8, 9 2 hours வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் வந்து 9 o'clock வந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ அப்போ 11 o'clock தான் வந்திருக்காங்க. 10, 11 ஸோ அகெயின் 2 o'clock 2 hours வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் த டைம் இன்டர்வல். ஸோ டைம் இன்டர்வல் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 4:30க்கும் 5:30க்கும் இருக்கிறத கேப் எவ்வளோ? 1 hour. ஸோ நெக்ஸ்ட்டு 7:30க்கும் 8:30க்கும் இருக்கிறது வந்து 1 hour. நெக்ஸ்ட்டு 3:50க்கும் 10:15க்கும் 11:15க்கும் இருக்க எத்தனை ஹார்ஸ் இருக்குது? 1 hours. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு லேர்ன். ஸோ நெக்ஸ்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸோ இவங்க வந்து 2:30க்கு போயிருக்காங்க. அகெயின் வந்து 6:30க்கு தான் வந்திருக்காங்க. அப்போது 3:30, 4:30, 5:30, 6:30 ஸோ 4 hours ஆயிருக்கு. ஸோ 4 hours. ஸோ இவங்க வந்து 6:20க்கு போயிருக்காங்க. ரிட்டன் வந்தது 8:20. அப்போது 7:20, 6:20க்கு அப்புறம் 7:20, 8:20 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் இவங்க வந்து 2:40க்கு படிக்க போயிருக்காங்க. ஸோ 2:40க்கு படிக்க போயிட்டு 6:40க்குலாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ 3:40, 4:40, 5:40 ஸோ 2:40க்கு போயிட்டு 5:40க்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்போது 3:40, 4:40, 5:40 3 hours வந்து அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பியில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். த மினிட் ஹேண்ட் ஆன் த கிளாக் ஷோஸ் டேஷ் மினிட். ஸோ மினிட்ஸில் வந்து என்ன கட்டுது? ஸோ இந்த கிளாக் பார்த்திங்கன்னா சின்னது வந்து 9 கிட்ட இருக்குது. பெரிய முள் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? மினிட்ஸோடைய இது. ஸோ அது வந்து 3 கிட்ட இருக்குது. அப்போது 15 minutes 15 minutes தான் அதோடைய ஆன்சர். ஸோ மாலா ate lunch at 12:50 in the afternoon. So the time represent, so answer is afternoon. So choose the time shown in the clock. So time shown in the clock is 10:30. So answer is 10:30. Kumar did his homework from 6 o'clock to 7 o'clock in the evening. When did the activity takes place? So 6 o'clock landa 7 o'clock evening விளையாண்டுருக்க. அப்போ அது afternoon. So next the clock shows closing time of the school. What will be the shown at 24 hours time? ஸோ க்ளோசிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 24 ஹவர்ஸில் என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4னா 13, 14, 15, 16. ஸோ 16, 10 தான் ஆன்சர். ஸோ 16, 10 hours. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் த டைம் நவ் இஸ் 2 PM, வாட் வில் பி த டைம் ஆஃப்டர் 3 hours? இப்போது 2 மணி அப்படின்னா 3 மணி நேரம் கழிச்சு என்னவாக இருக்கும்? 3, 4, 5. ஸோ 5 PM இருக்கும். ஸோ 5 o'clock evening. ஸோ half an hour is dash minutes. ஸோ half an hour வந்து நமக்கு எத்தனை மினிட்ஸ்? 30 minutes. Priya celebrated her sister's birthday at 12 o'clock at the night. What time it is? ஸோ night 12 o'clock midnight. ஸோ next Kavin played with his friends after school. ஸோ what time it is? Afternoon. The answer is afternoon. So the clock shows the time Mala takes breakfast at the school. What will be the her 24-hour wristwatch shows? So 8 o'clock இருக்கு. அப்போ 8 o'clockனா 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. It shows 20. So 20 is the answer. So நம்ம லாஸ்ட் ஒன்னை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே 8 o'clockனா நம்ம 24 hours வெஸ்ட் வாட்சில் நமக்கு 20 காட்டும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் வுட் பி த டைம் ஷோன் பை த 24 hours clock 2 hours before 4:30? ஸோ 4:30க்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடினா ஸோ அப்போ
2:30. ஸோ 2:30 அப்போ என்னன்னு காட்டும் 14:30 சொல்லி காட்டும். ஸோ நெக்ஸ்ட் if a movie screened for 3 hours end at 2:15 p.m. then the starting time of the movie is. ஸோ 2:15க்குலாம் படம் முடியுது. ஸோ அப்போ எப்போ ஆரம்பிச்சிருக்கும் படம்னா 11:15 AM-கே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 3 hours மூவி இல்லையா. ஸோ 11:15 12:15 1:15 2:15. ஸோ 3 hours வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மலர் கோஸ் டு drawing class 1 hour before noon. ஸோ தென் வாட் இஸ் த டைம் ஆக்டிவிட்டி டேக் பிளேஸ். ஸோ நூன் அப்படின்னா கரெக்டாக 12 மணி. ஸோ கரெக்டாக 12 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவன் ஃபார்னூனில் தான் அவள் போயிருப்பா ட்ராயிங் கிளாஸ். ஸோ ஃபார்னூன் இஸ் த ஆன்சர். த 24 hours clock time represent 3:10 p.m. ஸோ 3:10 p.m.னா 13 14 15 15:10 hours. ஸோ which activity takes place in the afternoon. ஸோ going to the exhibition in the evening. ஸோ அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அரைவல் ஆஃப் த ட்ரெயின் கோவை எக்ஸ்பிரஸ். ஸோ அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கோவை எக்ஸ்பிரஸ் எப்போ அரைவல் ஆகுது 14:05. ஸோ இதை வந்து 2:05 p.m.னு நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் த 24-hour clock time of 9:09 p.m. ஸோ 9:09 p.m.னும் போது ஸோ 21:09 hours. ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் த clock that shows the boarding time of the ticket. ஸோ boarding time வந்து நமக்கு 21:30 கொடுத்துருக்காங்க. ஸோ 21:30னா நமக்கு 9:30. ஸோ இப்போ 9:30 செகண்ட் ஒன். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. If the clock shows midnight, what time it will show after 1 hour 30 minutes. ஸோ மிட்நைட்டில் வந்து கரெக்டாக வந்து டைம் காட்டுது. ஸோ மிட்நைட்டுக்கு அடுத்து 1.5 ஹவர்ஸுக்கு அப்புறம் என்ன காட்டும் forenoon. நெக்ஸ்ட் which is incorrect. ஸோ எது இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஈட்டிங் லஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் மிட்நைட். ஸோ இதான் வந்து ராங். ஸோ அடுத்த ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.